இந்தியாவின் தென்கோடி எல்லையில் கன்னியாகுமரி இருக்கிறது. இந்த கன்னியாகுமரியில் கன்னி தெய்வமான பகவதி கோயில் வைத்திருப்பதால் அதற்கு கன்னியாகுமரி என்ற பெயர் வந்தது என்று கூறுகிறார்கள். கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து 50 அடி தூரத்தில் பகவதி அம்மன் கோயில் உள்ளது. அதன் முதல் சுற்றுப்பிரகாரத்தில் பகுதியில் மிகவும் பழமையான கிணறு இருக்கிறது. ஆனால் பக்கத்திலே அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம் ஆகிய 3 கடல்கள் கூடும் இடத்தில் இருக்கின்ற இந்த கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள மிக பழமையான கிணற்றில் உப்புத்தன்மை இல்லாத நல்ல குடிநீர் இருக்கிறது. இந்த நீரில்தான் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. கோவில் பிரசவம் இந்த நீரில்தான் செய்கிறார்கள். இது திருவங்கூர் மன்னர் காலத்தின் முதலே பயன்பட்டு வருகிறது. அதில்தான் பிரசாதம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோயிலை பற்றி, இந்த பகவதி அம்மனின் மூக்குத்தியை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சியின் காலத்தில் நடந்ததாக இந்த நிகழ்வை கூறுகிறார்கள். அப்போது கடலில் பயணம் செய்திருந்த கப்பலின் தலைவன் ஒருவன் அப்போது கிழக்கு நோக்கி இருந்த பகவதி அம்மனின் மூக்குத்தியை விளக்கை கலங்கரை விளக்கு என்று நினைத்து கப்பலை அந்த ஒளிவந்த திசையில் நோக்கி செலுத்த நினைத்திருக்கிறார். அவருடைய கட்டளை மீறில் அந்த கப்பல் குமரியம்மன் மூக்குத்தியின் வெளிச்சத்தை வந்து குறியாக வைத்து கன்னியாகுமரியை நோக்கி வந்திருக்கிறது. இந்த கப்பல் கன்னியாகுமரிக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லீபுரம் கடற்பாதை மணலில் சிக்கி விபத்தின் ஏற்பட்டு கடல் மூழ்கியதாக தெரிகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் கிழக்கு வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டு வடக்கு வாசல் மட்டும்தான் திறந்து அதன் வழியாக தான் மக்கள் அம்மனை தரிசிக்க தற்போது வரை சென்று வருகிறார்கள். லீபுரம் கடலில் இன்றும் மூழ்கிய கப்பலின் பாகங்கள் பல உள்ளதாக கூறுகிறார்கள். கப்பலின் புகைப்போக்கி தான் கன்னியாகுமரி அலங்கார உபகார தேவாலயத்தின் கொடிக்கம்பமாக இன்று வரை பயன்பாட்டில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஊர் மன்னர் மற்றும் பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு கோபுரம் கட்ட பலமுறை முயன்றாலும் அந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டுவது இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போதும் கோபுரம் கட்டுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் பகவதி அம்மன் கோயில் பிரகாரத்தில் உள்ள பல நூற்றாண்டாக பயன்படுத்தாமல் இருக்கும் கிணற்றின் மேல் இரும்பு வளையத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த கிணறு 3000 ஆண்டுகளை கடந்து விட்டதாக கூறுகிறார்கள். இந்த கிணற்றில் அந்த காலத்திலிருந்து மன்னர்கள் காலத்திலிருந்தே அவ்வப்போது உள்ள மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் அனைவும் காணிக்கையாக இந்த கிணற்றில் வீசப்பட்டது என்று கூறுகிறார்கள். இப்பொழுது கிணற்றின் மேல் கம்பி வலை போடப்பட்டிருந்தாலும் அதில் தற்போதும் வரும் பக்தர்கள் நாணயங்களை உள்ளே வீசி செல்கிறார்கள். மிகவும் பெரிய நாணய கும்பிலை அங்கு இருக்கும் என்கிறார்கள். தற்போது இந்த கிணற்றை தூர்வாரம் திறக்கும் நிகழ்வு நடந்து வருகிறது. இதை திறந்து வைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் இருக்கின்ற நாணயங்களை எல்லாம் எடுத்து காணிக்கையை பூரம் இந்த கோயில் உண்டியலில் காணிக்கை செலுத்த பல ஆண்டுகளாக குறிப்பிட்ட கிணத்திலும் நாணயம், வெள்ளி, தங்கம் போன்றவற்றை பகவதி அம்மனுக்கு காணிக்கையாக பல செலுத்தியிருக்கிறார்கள். அதையும் எடுத்து தற்போது இந்த கிணற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது. இந்த கிணறு பயன்பாட்டு இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள். திருவங்கூர் மன்னர் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த கிணற்றில் தண்ணீரை எடுக்க படிக்கட்டின் வழியாக சென்று அதிகாலை நேரத்தில் கிணற்றில் நீர் எடுப்பதாகவும், அப்போது பல ஊழியர்கள் தீவட்டியை பிடித்து கொண்டு கிணற்றில் இருப்பார்கள். அந்த வெளிச்சத்தில் தான் இந்த கிணற்றுக்குள் சென்று நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கிணற்றில் கிடக்கும் நாணயங்கள் தங்கம், வெள்ளி பற்றிய ஆய்வினை மேற்கொள்வதற்கும் கிணற்றை தூர்வாழ்வதற்கும் அறநிலைத்துறை உயரதிகாரிகள் கலந்தாலோசித்து முடிவெடுத்திருக்கிறதாக தெரிகிறது. தற்போது அவ்வாறு இந்த கிணற்றை சீர் செய்து இந்த கிணற்றுக்கு செல்லும் சுரங்கப்பாதையில் மின் விளக்குகள் வசதிகள் செய்து சென்று வர படிக்கட்டுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.